Okay. So let's get into the word of God. நாம் இன்றைய நாளுக்கான தியானத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். So we've been studying the book of Acts. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் And கொண்டிருக்கிறோம். especially we are discussing about the gospel. அதில் குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானிக்கிறோம். So fivefold gospel. 5 சாராம்சங்கள் கொண்ட சுவிசேஷம். And in that fivefold now we are in the part of sinless life of Jesus Christ. இந்த 5 சாராம்சங்களை குறிப்பாக இயேசுவின் பாவமில்லாத வாழ்க்கையை குறித்து நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So what is the perspective? இதை நாம் என்ன பார்வையில பார்க்கிறோம்? We are reading the life of Jesus Christ. நாம் இயேசுவின் வாழ்க்கையை தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்து And learning how to reflect Jesus Christ in this earth. அவரை போல் இந்த உலகத்தில் எப்படி அவரை பிரதிபலித்து வாழ்வது என்பதை நாம் So கற்றுக்கொண்டிருக்கிறோம். the series title is Imitate Jesus. ஆகவே இந்த தொடர் பிரசங்கத்துக்கு நாம் வைத்திருக்கிற தலைப்பு இயேசுவை பிரதிபலிப்போம். Jesus like. இயேசுவை போல, Yesu pole. like Jesus. So I'll just give a quick recap on whatever we have studied and we'll start for today's part. ஆகவே இதுவரைக்கும் நாம் தியானித்த காரியங்களை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு தொடர்ந்து அதை குறித்து நாம் காரியங்களை பார்க்க நினைக்கிறேன். So the Christian life or Christian church is just moved towards knowledge based. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவ சமுதாயமும் அறிவு சார்ந்த ஒரு காரியமாக மாறிவிட்டது. We know so much. நமக்கு நிறைய தெரியுங்க. We want to learn new stuff. நிறைய புதுசா கத்துக்க ஆசைப்படுறோம். We seek a lot of knowledge, but it is very hard for us to put it into practice. அதிகமாக அறிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நாம அதை அப்படியே வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நடைமுறைப்படுத்துறது கஷ்டப்படுறோம். So the challenge is to come out of the comfort zone. இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் என்னன்னா நம்முடைய சௌகரியமான வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். So many people were there in the boat, but only one disciple dared enough to came out to step out of the boat. அன்று இயேசுவோடு அநேக பேர் அந்த படகுல இருந்தாலும் ஒரே ஒரு சீடன் தான் தைரியமாக படகை விட்டு வெளிவருவதற்கு துணிந்தான். Why the church is not come out of the comfort zone? ஏன் இன்று சபை தன்னுடைய சௌகரியத்தை விட்டு வெளிவர முயற்சிக்க மாட்டேங்குது? The church has been so much trained in the physical blessings rather than the spiritual blessings. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இன்னைக்கு சபையானது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேலே கண்ணோட்டமாகவும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் பயிற்சி வைக்கப்பட்டு விட்டது. ஆவிக்குரிய காரியங்களை சொல்ல தவறிவிட்டோம். God will wipe away your tears. தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். God will heal you. தேவன் உங்களை குணமாக்குவார். God will answer all your prayers. தேவன் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். So we are emotionally satisfied for all these things, so we are willing to hear that and that. That's it. இதெல்லாம் கேட்கும்போது உணர்ச்சி பூர்வமா நமக்கு சந்தோஷமும் திருப்தி உண்டாகிறதுனால தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க நாம ஆசைப்படணும். It looks like church is the place where emotionally satisfied rather than change your understanding. இன்னைக்கு சபை நம்மளுடைய உணர்வுகளுக்கு தீனி போடுகிறது. ஆனா நம்ம உணர்ச்சிகளுக்கு தீனி போடுது, உணர்வு கொடுக்க மறந்துடுச்சு. We get satisfied in emotions but not in our understanding. So here we are to teach about the practical applications. ஆகவே இங்க நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி வாழணும்ங்கறத சொல்லி கொடுக்க போறோம். We want to teach who are you first. நீங்க யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். If you learn the spiritual blessings, you will never bother about the physical blessings. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம முழுமையாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்க மாட்டோம். The disciples were very eager to catch fish, but God said, I will make you fishers of men. அன்னைக்கு சீஷர்கள் மீன்களை பிடிக்க ஆர்வமுடையவர்களா இருந்தாங்க. ஆனா இயேசு சொல்லும்போது அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்றார். So we want us to understand what is the spiritual blessings. Who are we in Christ? ஆகவே நாமும் கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். So just from Ephesians chapter 1:3 to 14 we have studied so many spiritual blessings. ஆகவே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்களிலிருந்து அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் கடந்த வாரங்களில் தியானித்தோம். He has chosen us. அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். He has predestined us. அவர் நம்மை முன்குறித்தார். He has made us accepted. அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். He has redeemed us. அவர் நம்மை ரட்சித்தார். He has abundant toward us. அவர் நம்மை முழுமையாக அன்பு கூர்ந்தார். He has made to know us. அவர் யார் என்று நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். He has given the inheritance of Christ. நம்மை கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியாக மாற்றினார். And Romans 8:28 all things work together for our good. ரோமர் 8:28 சொல்லும்போது சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் செய்கிறார். Colossians 2:10 Christ the son of God is in us. கொலோசியர் 2:10 சொல்லும்போது தேவன் குமாரனாகிய தேவன் இன்று நமக்குள் வாசம் பண்ணுகிறார். And every good and perfect gift comes from above. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து நமக்கு உண்டாகிறது. And 2
2 Peter 1:3, his divine power granted us all things to live with godliness. 2 பேதுரு 1:3 சொல்லும்போது இந்த தெய்வீக வல்லமையானது இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறது. These are all the wonderful spiritual blessings that God has given to us. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். We don't understand the value of it. ஆனா இதுக்குடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளல. Because we Christians have more focus on seen things rather than unseen things. ஏன் தெரியுமா? நாம் பார்க்கிற காரியங்களை அதிகமாக நோக்கி கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்காத காணக்கூடாத காரியங்களின் முக்கியத்துவத்தை மறந்து விட்டோம். But all seen things are governed or controlled by unseen things. That is what we need to remember. ஆம், நான் பார்க்கிற எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்காத ஒரு உலகமே. So that is why we much focused on the spiritual blessings. ஆகவே தான் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். If you know more about the spiritual blessings, it is very easy for you to come out of the boat of the comfort zone. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொண்டால் இந்த சௌகரியமான வாழ்க்கை என்னும் இந்த படகை விட்டு தண்ணீரில் நடப்பது நமக்கு எளிதாக மாறிவிடும். So this is what we have learned so far. இதை நாம் கடந்த வாரங்களில் தியானித்தோம். So who is the perfect example? இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார்? Who is the man who lived completely with the spiritual blessings and the spiritual understanding? ஒரு ஆவிக்குரிய பார்வையோடும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்த ஒரு நபர் யார்? No better example than Jesus Christ. இயேசுவை தவிர இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் யாரும் இல்லை. So let's look at Jesus. அப்ப இயேசுவை நம்ம பார்க்கணும். So we have been studying a couple of things about Jesus Christ's life. அதனால நம்ம இயேசுவின் வாழ்க்கையில் இருந்த ஒரு சில காரியங்களை பார்க்க ஆரம்பித்தோம். So the first thing we have studied about the obedience of Jesus Christ. முதலாவதாக இயேசுவின் கீழ்ப்படிதலை தியானித்தோம். Obedience as a child. ஒரு குழந்தையாக இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார்? And obedience as an adult. ஒரு வாலிபனாக எப்படி கீழ்ப்படிந்தார்? And obedience in his mission. அவருடைய ஊழியத்தில் எப்படி கீழ்ப்படிந்தார்? What is his active obedience and what is his passive obedience? அவருடைய செய்யும் கீழ்ப்படிதலும் செய்யப்பட்ட கீழ்ப்படிதலும் எப்படி இருந்தது? In every area of his life you can see obedience everywhere. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசுவின் முழுமையாக கீழ்ப்படிதலை நம்மால் உணர முடிகிறது. So what is the reason for that obedience? இந்த கீழ்ப்படிதல் எப்படி சாத்தியமாயிற்று? என்ன காரணம்? So 2 4-letter words. 2 4 எழுத்து வார்த்தைகளை சொல்லி கொடுத்தோம். LOVE. அன்பு. LOVE, love. லவ். And OBEY, obey. கீழ்ப்படிதல். So these 2 words are interrelated. இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. If you don't have LOVE, you will never have OBEY. ஒருவனுக்கு அன்பு இல்லை என்றால் அவரால் கீழ்ப்படிய முடியாது. If you don't show OBEY, which means you don't have LOVE. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அதற்கு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இல்லை என்று. And we have given assignment. அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோம். Can we check how many of them they have done it? எத்தனை பேர் எழுதிருக்கீங்கன்னு இப்போ செக் பண்ணி செய்து முடிச்சீங்கன்னு செக் பண்ணலாமா? Raise your hands if you are keep doing that assignment. நீங்க தொடர்ந்து இந்த அசைன்மெண்ட் செய்து கொண்டே இருக்கீங்க. உங்களுக்கு கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நல்லா தூக்குங்கம்மா, கண்ணு நல்லா தெரியட்டும். 1 2 3 4 5 6 people. What about all others? Got raptured? மறந்துட்டீங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களா? அது போன வாரம் அசைன்மெண்ட் பிரதர், இந்த வாரம் வேற கொடுப்பேன். இல்லை, still I want you to do on a daily basis. Whenever you remember, do that. உங்களுக்கு எப்பொழுதுதான் ஞாபகம் வருதோ இது கடந்த வாரம் ஆகவே முடிந்து விட்டதுன்னு நினைக்காம தொடர்ந்து லெட்ஸ் கண்டினியூ, நம்ம தொடர்ச்சியாக அந்த அசைன்மெண்ட் செய்ய ஆரம்பிப்போம். So children, go to your family. குழந்தைகளே உங்களுடைய வீட்டுக்கு சென்று உங்கள் பெற்றோரிடம் and in front of all எல்லாருக்கும் முன்னாடியும் tell them, அவங்கள்ட்ட சொல்லுங்க, I love you as Christ loves the Father. எப்படி இயேசுவானவர் பிதாவுக்கு நேசித்தாரோ அதே போல நான் உங்களை நேசிக்கிறேன். So I obey as Christ obeyed the Father. ஆகவே எப்படி இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல நான் உங்களுக்கும் கீழ்ப்படிகிறேன். உனக்கு அப்பா கேட்பாங்க, பொய் சொல்லக்கூடாது அப்படிமாங்க. And immediately the father will say you shouldn't lie. You can put the word trying. நான் முயற்சி செய்கிறேன் அப்படி try to do that. நம்மோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். And the same way when it comes to husbands and wives, அதே போல கணவன் மனைவியிடையே consider my wife as Christ considered the church. கிறிஸ்து சபையை நேசித்து கருதுவது போல நானும் உன்னை கருதி நேசிக்கிறேன். And husband, I am obeying you as Jesus obeyed his father because of love. எப்படி கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ அன்பின் நிமித்தமாக அதே போல நானும் என் கணவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுங்க. Keep doing it. தொடர்ச்சியா அதை செய்யுங்க. And last week we studied about the baptism of Jesus Christ. கடந்த வாரம் இயேசுவின் ஞானஸ்நானத்தை குறித்து பார்த்தோம். Oh, Jesus is not the man who really need of baptism.
ஞானஸ்நானம் பெறுவதற்கு தேவையில்லாத ஒரு மனிதர் இருப்பார்னா அது இயேசு மாத்திரமே. A creator got baptized by the creation. படைத்த தேவன் படைத்த ஒரு மனிதனிடம் தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். God full of righteousness got baptized by the sinful nature man John the Baptist. பரிசுத்தம் நிறைந்த நீதி நிறைந்த ஒரு தேவன் பாவ சுபாவம் கொண்ட ஒரு மனிதனாக யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் Because பெற்றார். it's just an obligation ஏனென்றால் அது ஒரு கடமை, to fulfill the righteousness. நீதியை நிறைவேற்றுவதற்காக. And the creator identified with the creation. ஒரு படைத்த தேவன் படைத்த மனிதனோடு தன்னை ஒப்பிட்டுக் கொண்டார். Eternal life limited himself to a limited life. ஒரு நித்திய தேவன் தன்னை கட்டுப்படுத்தி ஒரு எல்லை கோட்டுக்குள்ளாக இருக்கிற மனிதனுக்குள்ளாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். And it is a kind of a consecration. இது ஒரு பரிசுத்தப்படுத்தல், அர்ப்பணித்தல். What happened in the Old Testament priest, what is the procedure they followed, that has been implemented here. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்களை அந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கும் போது நடக்கிற காரியம் போல இங்கே இதே காரியம் நடைபெற்றது. And it is a kind of acclamation for what John the Baptist is doing. இது யோவான் ஸ்நானகன் செய்கிற ஊழியத்தை இயேசுவானவர் ஊக்கப்படுத்துகிறதுக்கான ஒரு காரியம். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? So what did we learn from that? என்ன ஏதாவது ஒரு காரியம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா லாஸ்ட் வீக்ல? Did you implement one thing in the last 1 week? என்ன பண்ணீங்க? Blameless life. Next point. Even though you are skillful, even though you are elevated in a position, but still consider the weaker. தாளந்தில் சிறந்தவர்களா இருந்தாலும் சில காரியங்களில் நீங்க தேறினவர்களா இருந்தாலும் அந்த இடத்துல தவறுகிறவர்களோட இல்ல எளிமையானவர்களோட நாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை நாம் உயர்த்த வேண்டும். Even John the Baptist was in a need of the righteousness of Christ, but Christ is coming and saying that let's do that to fulfill the righteousness. Wow. கிறிஸ்துவின் நீதி தாங்க யோவான் ஸ்நானகனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா யோவான் ஸ்நானகனிடம் வந்து இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு சொல்லும்போது எல்லா நீதியும் நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார். No, this guy is, I am like a slave to untie. No, I am not even worthy to untie your sandals. யோவான் சொல்லும்போது நான் உமக்கு அடிமை, உம்முடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. But this God man, the incarnated Son of God, he said, "No, let's you go ahead and baptize." ஆனால் மனு உருவான இந்த தேவன் சொல்லும்போது நீ என்னை ஞானஸ்நானம் செய் என்று தன்னை அர்ப்பணித்தார். And next we studied about the blameless life of Jesus Christ. அதை தொடர்ந்து குற்றமில்லாத இயேசுவின் வாழ்க்கையை தியானித்தோம். See, we Christians are so blameless inside the church. இன்னைக்கு நாம கிறிஸ்தவங்க எல்லாம் சபைக்குள்ள எந்த குற்றம் இல்லாம நல்லவங்களா இருக்கிறோம். No, inside the church you can see a little Jesus in every aspect. சபைக்குள்ள பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் பகுதிகளில் இயேசு தென்படுறார். When you are going for the traffic and somebody has just made a mistake and you just apply the sudden brake, then you can see who is the real Jesus. ஆனா ஒருவேளை டிராபிக்ல போகும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற வாகனத்துல அவர் ஏதாவது தவறு செய்யும் போது ஒரு சடன் பிரேக் அடிக்கும் போது உண்மையாட்டு நாம் யாருன்னு அப்ப வெளிப்படும். And when you are when you are about to hurry and your wife is not finished their cooking, then you can see Jesus. ஒருவேளை அவசரமா வேலைக்காக வெளியே செல்லும் போது நம்முடைய மனைவி சமைச்சு முடிக்கல லேட் ஆயிடுச்சுன்னா உண்மையாட்டே இயேசு எப்படி இருக்காருன்னு வெளியே தெரிய வரும். A different Jesus. வேற விதமான இயேசுவா மாறிடும். And if you keep on telling this kid don't do it, then you will see the Jesus. ஒருவேளை நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம் செய்யாத அதுக்கடுத்து வேற இயேசுவா மாறிடுறோம். போதகர்களும் விதிவிலக்கல்ல. Even pastors are not exempt to this. நடந்துச்சு நேத்து அதான் இன்னைக்கு சொல்றேன். Because it happened yesterday in my home. So we know this is something, but look at Jesus. ஆனா இயேசுவை பாருங்க. Blameless life. குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. Politically blameless life. அரசியல் சாசனத்துல யாரும் அவரை குற்றப்படுத்த முடியாது. Not only Pilate, not even his wife couldn't blame Jesus. பிலாத்து மாத்திரமல்ல பிலாத்துவின் மனைவி கூட இயேசுவை குற்றப்படுத்த முடியவில்லை. Religiously nobody can stand against him. Blameless life. சமய முறையில மத முறைமையில யாருமே இயேசுவை எதிர்த்து நிற்க முடியவில்லை. குற்றமில்லாத வாழ்க்கை. Legally nobody could blame him. சட்டப்படி யாராலும் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த முடியவில்லை. நான் டாக்ஸ் கரெக்ட்டா கட்டிங்களா அத பத்தி எல்லாம் பேசல, பட் சொன்னேன் ஆக்சுவலா. It is not about paying the taxes, but generally we are telling. Legally nobody could blame Jesus. சட்டப்படி யாராலும் இயேசுவை குற்றப்படுத்த முடியல. Even the 72 members council Sanhedrin couldn't blame Jesus. 72 நபர்களை கொண்ட சன்னகதிப் சங்கமும் இயேசு மேல எந்த குற்றமும் சுமத்த முடியவில்லை. And regionally, place wise, அந்த இடத்தை பொறுத்த மட்டும் கூட even Herod couldn't blame Jesus. ஏரோதுவாலும் இயேசு மேல் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நமக்கு இங்க இருக்கிறதுக்கும் வீட்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. But we have a great gap between the church and the person inside the home. One lady told this. ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க.
whenever my husband is in the pulpit, எப்பெல்லாம் என் கணவர் அந்த புல்பிட்ல இருக்கிறாரோ, I don't want him to come down. அவர் கீழே இறங்காம இருந்தா நல்லா இருக்கும்னு Because ஆசைப்படுறேன். we don't want to see the devil. ஏன்னா நாங்க பிசாசை பார்க்க விரும்பல. I hope you understand. That is not my wife anyway. புரிஞ்சுக்கோங்க, அது அக்கா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல. Please, that is very important. அண்ணன் அனுபவமா இருக்கும், அதை சொல்லிட்டார் போல இருக்கு. No. Somebody statement. இது அண்ணா வீட்டுல பாஸ்ட் வீட்டுல நடந்த ஒரு காரியம் இல்ல. இட் வாஸ் வேறொரு வீட்டுல ஒரு அக்கா சொன்ன ஒரு காரியம். நீ சொல்றத பார்த்தாலே இது எங்க வீட்டுல நடந்த மாதிரியே. Okay, so that is, look at the lifestyle. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை நாம பாருங்களேன். Religiously, சமய முறைப்படி, politically, அரசியல்படி, legally, சட்டத்தின்படி, regionally, இடத்தின்படி nobody could blame Jesus. ஒருவராலும் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த முடியவில்லை. If I go to my workplace, all the people all around me, they say, okay, this is, he is a Christian. I cannot blame him at any point of time. நான் என் வேலை பார்க்கிற அலுவலகத்துக்கு செல்லும் போது என்னை சுற்றி உடன் வேலை ஊழியர்கள் வேலை பார்க்கிற நபர்கள் இருக்கும்போது என்னால இந்த மனிதன் மேல ஒரு குற்றமும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியுதா? No sarcasm mails. அதுல எந்த ஒரு கேளிக்கையான விதமும் இல்ல. Say yes is yes, no is no. உள்ளதே உள்ளதென்றும் இல்லாதென்றும் சொல்ல இருக்கணும். பிரதிபட சிரிப்பரா இருக்கும். Don't send an email something like the client cannot predict whether it is yes or no. நமக்கு தெரியும் அப்பலாம் எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல. நாம அனுப்புற மெயில்லயே even the clientலே இது ஆமா சொல்றாங்களா இல்ல சொல்றாங்களானே கன்ஃபியூஸ் பண்ற விதத்துல we should not write because we are so good in those things. நீங்க மெயில் அடிச்சு படுக்க போறீங்க, காலேஜ் தலைய செய்வா, என்னடா சொல்ல வரா, இருக்கா இல்லையா? No, இருக்கு ஆனா இல்ல. Yes is yes, no is no. Many times when we send the mail in the evening and we log off, the clients will be scratching their heads in the daytime because they will not be able to understand whether it is a yes or a no. But let our yes be yes and a no be no. Jesus tried at least 6 times. இயேசுவை கிட்டத்தட்ட 6 முறை அவரை விசாரணை செய்தனர். Nobody could find a blame against him. ஒருவராலையும் அவர் மேல குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. He was never convicted with a single crime. ஒரு முறை கூட எந்த குற்றமும் அவர் மேல் சாட்டப்பட்டு சாட்சியோட நிரூபிக்கப்பட முடியவில்லை. Sinless life of Jesus Christ in the sinful world among the sinful people. பாவமில்லாத இயேசுவானவர் பாவம் நிறைந்த இந்த மனிதர்கள் மத்தியில பாவமுள்ள இந்த உலகத்துல வாழ்ந்த போதும் பாவம் இல்லாத பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். பாவம் நிறைந்த உலகத்திலே பாவம் மாத்திரமே கொண்ட மனிதர்கள் மத்தியிலே பாவம் இல்லாமல் ஒருத்தர் வாழ்ந்து மரித்தார் நமக்கு மாதிரியாக. ஆமென். கை தட்டினாங்களோ? அரசியல்வாதி கூட்ட மாதிரி கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சரி, and one correction. ஒரே ஒரு திருத்தம். அதுல I made a mistake last week. I just want to correct it. கடந்த வாரம் சொன்ன காரியத்துல ஒரு தவறு இருந்தது, அதை நான் திருத்த விரும்புகிறேன். Yeah, of course we are also not a perfect people. நாங்களும் எல்லாவற்றிலும் பூரணர் கிடையாதுல்ல. இதை எடுத்துட்டு claim பண்ணிடாதீங்க, அவரே perfect கிடையாது, நானும் இப்படி தான் இருப்பேன்னு வீட்டை சொல்லக்கூடாது. Okay, last week I quoted an illustration about John Calvin. கடந்த வாரம் ஜான் கால்வினை குறித்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். I was talked about that reformer. அவர்கள் அந்த சீர்திருத்தத்தை அவர் செய்த காரியத்தை விவரித்தேன். And I said he lost his wife. அப்ப அவர் மனைவி இறந்து விட்டார் என்று சொன்னேன். And not only lost his wife, he lost his daughter as well. அவர் மனைவி இறந்தது மாத்திரமல்ல, அவருடைய மகளும் இறந்து விட்டார். I quoted a couple of statements from his letter. அதுல அவர் எழுதின அவருடைய கடிதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை வாசித்தேன். I by mistake I said he returned the letter to his daughter, but not to his daughter. Apologies, that is my mistake. But he returned the letter to his friend Virat. கடந்த முறை நான் சொல்லும்போது அந்த கடிதத்தை தன்னுடைய மகளுக்கு எழுதினார் என்று சொல்லியிருந்தேன். மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறாக சொல்லிவிட்டோம். அதை தன்னுடைய மகளுக்கு எழுதவில்லை, தன்னுடைய நண்பராக விரட் என்பவருக்கு அவர் எழுதினார். He is also one of the reformers. Both of them are best friends. அவரும் இன்னொரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்த தலைவர். இவர் இருவரும் சிறந்த நண்பர்கள். Okay, let's get into the word of God. ஆகவே இன்றைய நாளுக்கான தியானத்துக்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அட பாவிகளா, இப்போதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்களடா? I can understand. அப்படிலாம் நினைக்கலங்க. ரொம்ப கைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சில கைகள் ஏன் உயரவில்லை? எல்லாரும் கைத்துக்கு அலையில சொல்லிருங்க. ஆண்டவரே பார்த்துக்கிடுங்க, நோட் பண்ணிடுங்க. இவங்க இப்போ சொல்ல போய் தான் நான் ஆரம்பிக்கிறேன். Okay, follow his example. இயேசுவின் மாதிரியை பின்பற்றுவோம். The key text that we have taken. இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 Peter chapter 2 verse 21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். What does it say? அது என்ன சொல்கிறது? He leaving you an example so that you might follow in his steps. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். What does that word mean?
அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? Hypogramos. ஹிப்போகிராமோ என்ற கிரேக்க பதம். So what does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? So this is something like a drawing master making a carbon copy for his students. ஒரு படங்களை வரையும் கலைஞர் படங்களை வரையும் போது தன்னுடைய மாணவர்களுக்கு நகல்களை எடுக்கிற ஒரு காரியம். Slowly, step by step, point by point, slowly but carefully following the original drawing. பொறுமையாக ஒவ்வொரு அடிச்சுவடையும் பொறுமையாக ரொம்ப கவனமாக அந்த மாதிரியை நகல் எடுத்து இன்னொரு பகுதியில் இன்னொரு நகலை அவர் எடுக்கிற ஒரு காரியம். That is what we are doing now. அதுதான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். That is what we are teaching. அதுதான் நாம் தியானிக்கிறோம். Carefully studied what he is doing. இயேசு என்ன செய்தாருங்கறதை கவனமாக நாம் ஆராய்ச்சி செய்து and trying to learn from it. அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு in fact exactly to copy it. அவர் அப்படியே நம்ம நகல் எடுத்து so copying it, that's it. காப்பி பண்ணோம் அவரை. So today I am going to tell one thing which we can copy from the life of Jesus Christ. இன்னைக்கு நம்ம இயேசுவின் வாழ்க்கையில இருந்து நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில காப்பி பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறோம். Very basic thing. ரொம்ப எளிமையான ஒரு காரியம். Maybe we'll start today. I don't know how many weeks we'll continue this. இன்னைக்கு இதை ஆரம்பிப்போம், ஆனா இது எத்தனை நாட்கள் தொடர்ந்து தியானிப்போம்னு எனக்கு தெரியல. Not a big deal. ரொம்ப பெரிய காரியம்லாம் இல்ல. Let me start with an illustration. ஒரு எடுத்துக்காட்டோட ஆரம்பிக்கிறோம். You know the detectives Sherlock Holmes and Watson. உங்களுக்கு இந்த துப்பறிவு நிபுணர்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ், வாட்சன் போன்ற பெயர்கள் நீங்க அறிந்திருப்பீங்க. You would have heard this story, even I would have told this story, but still, keep your face as you are listening for the first time. ஒருவேளை இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நானே சொல்லியிருந்தா கூட முதல் முறையா கேட்கறது போல ஆர்வமா கேளுங்க. That is the beauty of a good student. ஒரு நல்ல மாணவனுக்கு அழகு அது. எங்க அப்படியே மூஞ்சி வச்சிருக்கீங்க பாப்போம். Okay, Sherlock Holmes and Watson, they have a party. ஒரு முறை ஷெர்லாக் ஹோம்ஸும் அவருடைய நண்பர் வாட்சனும் ஒரு விருந்துக்கு சென்றனர். They had a lot of good beverages, so called good beverages. அங்க நல்ல பானங்கள் என்று அழைக்கப்படுகிற பானங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டாங்க. And they went for a trekking. அது முடிந்து ஒரு ட்ரெக்கிங் அவங்க போக ஆரம்பிச்சாங்க. And because of the climate they have overtaken it. அந்த அவங்க அங்க இருந்த சூழ்நிலையினால அவங்களால தொடர்ந்து பண்ண முடியல. சூழ்நிலையில வானிலைனால they have taken more of it. அந்த வானிலையினால because of the climatic condition அதிகமாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க. And they put their tent. அதனால அங்க கூடாரத்தை அமைத்து and they slept there. அங்கே தூங்க ஆரம்பிச்சாங்க. And in the middle of the night, நடுராத்திரியில Holmes, I don't know Watson or Holmes, one guy is wake up. அதுல ஒரு மனிதர் விழித்துக் கொண்டார். And he nudged the other one. இன்னொரு மனிதரை தட்டி and he said, Holmes, look up the sky and tell me what you understand. ஹோம்ஸ் அவர்களே, வானத்தை பார்த்து அதுல உங்களுக்கு என்ன புரியுது நீங்க சொல்லுங்க. Oh, I see millions of stars. எனக்கு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரிகிறது. What does that tell you? அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது? And this guy responded. அதுக்கு இன்னொருவர் சொன்னார், astronomically it tells that there are millions of galaxies and potentially billions of planets. வான ஆராய்ச்சியின்படி பார்த்தோம்னா இது ஒரு கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோடிக்கணக்கான வளிமண்டலங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னால உணர முடிகிறது. And astrologically observe that Saturn is in Leo. இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்றது? ஜோதிட சம்பந்த சில காரியங்களை பார்க்கிறேன். That's it. And he said, no, I deduce that the time may be approximately 3:15. நான் ஒருவேளை நினைக்கிறேன், ஒருவேளை இது 3:15 மணி நேரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. And theologically I can see the wonders of God. ஆனா ஆவிக்குரிய விதத்துல பார்த்தா இது தேவனுடைய மகத்துவங்களை எனக்கு சொல்கிறது. And theologically I can see that we have a beautiful day tomorrow. இந்த உலக சம்பத்தின்படி பார்த்தா நாளைக்கு ஒரு அருமையான நாள் நமக்கு காத்திருக்கிறது. நல்ல பொழுது விடியும் போல தெரியுது. It's a good day that's about to break down. And he said, okay, come on, you ask all these things, what does it tell you? இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டியே, நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன சொல்கிறது? And he said, Watson, you idiot, somebody has stolen our tent. வாட்சன், பைத்தியக்காரத்தனமா பேசாத, நம்ம கூடாரத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை சொல்லல. Turn to your neighbor and say he's not talking about you. We are people studying about doctrine of sovereignty. நாம படிக்கிற காரியங்களை யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஏக சக்கராதிபதியத்தை குறித்து தியானிக்கிறோம். Doctrine of election. தேவன் தெரிந்து கொண்ட காரியங்கள். Doctrine of predestination. தேவன் முன்குறித்தார் என்ற காரியங்கள். And doctrine of lordship. தேவனுடைய ஆண்டவர் என்கிற காரியம். இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். We have learned all these things. But now today I'm here to tell you somebody has stolen our tent. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற காரியம், நம்ம மேல இருந்த கூடாரத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா? What is the tent? அந்த கூடாரம் என்ன? Today we are going to study about prayer. இன்னைக்கு நாம் ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். பல பேர் வச்சுருவாங்க, தெரியும் உங்களுக்கு இயேசு ஜெபித்தார்னு சொல்ல போறீங்க, நீங்களும் ஜெபிக்கணும்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே.
We know all these things. Yeah, Jesus prayed and you will tell us you also need to pray. We know it. Yeah, that's what we are going to tell. அதுதான் நாங்க சொல்ல போறோம். But that is very important. ஆனா அது ரொம்ப முக்கியம். So many, no, please don't raise your hands, but if I ask a question, கரங்களை உயர்த்த வேணாம். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். raise your hand if you pray at least 1 hour a day. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன் உங்களால கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? வைத்திராதீங்க, but think. யோசிச்சு பாருங்க. But how many times we blame God, why you didn't answer this one, why didn't answer this one, why didn't you do that in this way, don't you have ear, don't you have here, eyes, and all those things. ஆனா நாம் எத்தனை முறை நாம் தேவனையே குற்றப்படுத்துகிறோம். தேவனே இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கவில்லை, இந்த ஜெபத்துக்கு நீர் எனக்கு பதில் வரல, இந்த விதத்துல நான் விரும்பின விதத்துல இந்த காரியம் நடக்கல, உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா, நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று எத்தனை கேள்விகளை நாம் தேவனிடத்துல கேட்கிறோம். Let me show something with respect to prayer in the life of Jesus Christ. ஆனா இயேசுவோட வாழ்க்கையில இந்த ஜெபம் எப்படி இருந்தது என்பது ஒரு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். Turn your Bible, Luke chapter 6 verse 12. உங்களுடைய வேதாகமலை லூக்கா 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். In these days, கண்ணாட்களிலே he went out to the mountain to pray. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, and all night he continued in prayer to God. ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். And when the day come, பொழுது விடிந்த போது he called his disciples, அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, and chose from them 12 whom he named apostles. அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். Look at me. என்ன பாருங்க. The only one man born of woman in the world who really no need to pray is Jesus. இந்த உலகத்துல ஸ்திரீயின் கருவில உருவாகி பிறந்த மனிதர்கள்ல, ஸ்திரீயின் கருவுன்னு சொல்ல முடியாது, ஸ்திரீயிடத்துல பிறந்த மனிதர்கள்ல ஒரே ஒரு மனிதன் தான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து. The only person who was born of a woman who doesn't need to pray in this earth, that is Jesus. But look at that man. ஆனா அவருடைய வாழ்க்கையை பாருங்க. He is incarnated son of God. அவர் தேவன் மனு உருவாகி வந்திருக்கிறார். God in flesh. தேவன் மனு உருவானார். He is no need to examine his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையை சோதித்தறியணும் அவசியம் இல்ல. There is no need for his prayer of confession. அவர் அறிக்கையிடும் ஜெபத்தை செய்யணும் அவசியம் இல்ல. There is no prayer of examination. தன்னை பரிசோதிக்கும் ஜெபத்தை செய்யணும் அவசியம் இல்ல. There is no need of prayer of salvation. ரட்சிப்பின் ஜெபத்தை செய்யணும் அவசியம் இல்ல. No need of prayer of petition. விண்ணப்பங்களின் ஜெபத்தை செய்யணும் அவசியம் இல்ல. ஜெபம் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. He doesn't even need to pray at all. But look at him. ஆனா அவருடைய வாழ்க்கையை பாருங்க. He went to the mountain. மலைக்கு ஏறினார். And prayed. ஜெபித்தார். And prayed. ஜெபித்தார். And prayed. ஜெபித்தார். The whole night. ரா முழுவதும் ஜெபித்தார். And a day has come. அடுத்த பொழுது விடிந்து விட்டது. Bible says, வேதம் சொல்கிறது, when day came, பொழுது விடிந்த போது, then only he started act. அப்பொழுதுதான் காரியங்களை செய்ய Whole ஆரம்பித்தார். night he prayed. ரா முழுவதும் ஜெபித்தார். For what he prayed? எதுக்கு ஜெபித்தார்? Let me tell you. There was a decision he was about to take. ஏனென்றால் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு முடிவு அவர் எடுக்க வேண்டியதா இருந்தது. Because he has a lot of disciples. அவருக்கு अनेक சீஷர்கள் இருந்தனர். Disciples are students. சீஷர்கள் என்றால் மாணவர்கள், followers, பின்பற்றுகிறவர். maybe they follow your disciplinary action. அவர் வாழ்க்கையில கடைபிடிக்கிற இல்ல வைத்திருக்கிற காரியங்களை பின்பற்றுகிறவர்கள். Lot of followers are behind Jesus. இயேசுவுக்கு பின்னால अनेक ஜனங்கள் பின்பற்றினாங்க. But now Jesus wanted to take 12 people as apostles. They are not followers. Followers is one level. These are all the senders. That is the next level. இப்பொழுது இயேசுவோ இந்த திரளான சீஷர்களிலிருந்து 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை அப்போஸ்தலர் என்று அழைக்கிறார். சீஷர்கள் என்றால் பின்பற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். ஆனால் அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அர்த்தம் என்னன்னா அனுப்பப்படுகிறவர்கள். This is one level is elevated. இது அதை விட ஒரு தரம் உயர்ந்த ஒரு பகுதி. These disciples are kind of receivers. இந்த சீஷர்களும் இயேசுவிலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. But this apostles are something like a givers. ஆனால் இந்த அப்போஸ்தலரோ கொடுக்கிற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. These are all part of missions and these people are carrying the mission. இந்த ஊழியத்தின் பகுதியாக இந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை சுமந்து செல்கிறவர்களாக இந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். And Jesus is the first apostle. இயேசுதான் இந்த உலகத்திற்கு வந்த முதல் அப்போஸ்தலர். Apostle from heaven to earth. பரலோகத்திலிருந்து அப்போஸ்தலராக அனுப்பப்பட்டார் இந்த உலகத்திற்கு. Came with a mission. அவர் ஒரு ஊழிய நோக்கத்தோடு வந்தார். Fulfilling the mission. அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். Adhering the plan. அந்த தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். Not even a quarter inch of left or right moved away from the plan that ordained by God. தேவன்
நியமித்த திட்டத்திலிருந்து வலதுபுறமோ இடதுபுறமோ ஒரு இன்ச் கூட அகலாமல் சரியாக செய்து முடித்தார். Now he needs people, those who are reflecting himself as he reflected to the plan of God. இப்பொழுது இயேசு தான் எப்படி பிதாவின் திட்டத்திற்கு செய்து முடித்து தன்னை காண்பித்தாரோ அதே போல் பிரதிபலிக்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் அவருக்கு தேவைப்பட்டது. If you read in the book of John 17, யோவான் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் he told the apostles, அவர் இந்த அப்போஸ்தலரை கூறும்போது, how Father sent me, பிதா என்னை அனுப்பினது போல the same I am sending it to you, I am sending you the world. நானும் உங்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன். So Father with a mission, he sent me to the earth. பிதா ஒரு ஊழியத்தோடு இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பினார். So I am the model. ஆகவே நான் தான் அதற்கு மாதிரி. Look at me. என்னை பாருங்கள். How sincere towards the mission. இந்த ஊழியத்தில் எவ்வளவு அக்கறை ஜாக்கிரதையானவனாக நான் இருக்கிறேன் என்பதை பாருங்க. How diligent carrying the mission work. இந்த ஊழிய பணிகளை எவ்வளவு கண்காணியாக நான் செய்கிறேன். Even though I am God in flesh. நான் தேவன் மனிதனாக இருந்த போதும் கூட. Even though I am God. even நான் தேவனாகவே இருந்தாலும் கூட. Even though I am a second person of Trinity God. திரித்துவத்தின் இரண்டாம் நபரான தெய்வமாக நான் இருந்தாலும் கூட. All three persons are equal in power and everything. இந்த திரித்துவத்தின் மூன்று நபர்களும் வல்லமையில எல்லாரும் அது ஈக்குவலாகவே இருந்தனர். But still, ஆனாலும் I adhere. நான் கீழ்ப்படிந்தேன். I obey. நான் அர்ப்பணித்தேன். I follow. நான் பின்பற்றினேன். I depend. நான் அவரை சார்ந்திருந்தேன். I rely on God and God's plan. தேவனையும் தேவன் கொடுத்த திட்டத்தை முழுமையாக என்னை அர்ப்பணித்து சார்ந்திருந்தேன். That is how Father sent me and I am operating. இப்படிதான் பிதா என்னை அனுப்பினார், அதன்படியே நான் செயல்பட்டேன். In the same way I want you to operate. இதே போலதான் நீங்களும் இந்த உலகத்துல செயல்படணும். Such a huge task. அவ்வளவு மிக முக்கியமான ஒரு பெரிய பணி இது. ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா இயேசுவை போல ஒரு 12 பேர் தேவைப்பட்டாங்க. In a very layman terms, like Jesus, he need another 12 people. பிதாவுக்கு இயேசு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இயேசுவுக்கு இவங்க இருக்கணும். The way Jesus was for the Father, and God wanted, or Jesus wanted these 12 people to be with him like that. A big decision, a critical decision to be made. ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணம் இது. It is not just like that we can do something. ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் செய்யக்கூடிய காரியம் இல்ல. ஊர்ல யார்ப்பா பெரிய ஆளு? Who is the greatest among you? யார் படிச்சவரு? Who is the most literate? யார்ட்ட பணம் ரொம்ப இருக்கு? Who has the most money? பொலிட்டிக்கலா யார் சவுண்ட்? Who has the most influence? ஹெரோதுக்கு சொந்தக்காரன் எவனா இருக்கானா? Is there anybody who is close to Herod? He can easily pick it up. அப்படி அவர் எளிதாக தேர்ந்தெடுக்க முடியும். But this is a mission. ஆனால் இது ஊழியம். So yes, lot of people are disciples. அங்க अनेक சீஷர்கள் இருந்தனர். But he wants an apostle. ஆனால் அவருக்கு தேவை ஒரு அப்போஸ்தலர். In order to make that decision, இந்த முடிவை எடுக்கணும் காரியகட்டத்துல. he went and prayed. அவர் மலையில சென்று ஜெபித்தார். Whole night he prayed. ராம் முழுவதும் ஜெபித்தார். And he came down and chose the people. அவர் பொழுது விடிந்து கீழே வந்த பின்பாக ஜனங்களை Now தேர்ந்தெடுத்தார். my question, இப்போ என் கேள்வி என்னன்னா, did really Jesus chose those people? இங்க இயேசுதான் இந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தாரா? ஆமான்னு இப்படி தலையாட்டணும், இல்லைன்னு இப்படி தலையாட்டணும். இயேசு தான் உண்மையிலே இந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தாரா? Is it really Jesus who chose these 12? ஆமான்னு சொன்னாலும் ஏதாவது கேட்பானுங்க, இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு மறுத்துரு ஏதாவது சொல்லுவானுங்க. பேசாம எதுவுமே தெரியாம இயேசு தான் தேர்ந்தெடுத்தாருங்க கைத்து கல்லில சொல்லுங்க அப்போ. If you think it is Jesus, you can raise your hands and say hallelujah. சரி, இயேசு தேர்ந்தெடுக்கலங்கிறதுல கைத்து கல்லில சொல்லுங்க. If you think it is not Jesus, you can raise your hands. காது கேட்காதவங்க எல்லாம் என்ன ரெண்டுக்கு தூக்காதவங்களுக்கு அதான அர்த்தம். Did Jesus really choose them? உண்மையாகவே இயேசுதான் இவர்களை தேர்ந்தெடுத்தாரா? Let's turn to John 17. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதங்களை திருப்புங்கள். John 17 verse 6. 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். I have manifested your name to the people whom you gave me out of the world. நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். You have given. நீர் எனக்கு கொடுத்தீர். Luke says, லூக்கா சொல்லும்போது, or even Mark says, இல்ல மார்க் சுவிசேஷத்துல he வாசிக்கும்போது, went, இயேசு சென்று he prayed, ஜெபித்து he came, கீழே இறங்கி வந்து and he called the 12 as apostles. அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலர் என்று அழைத்தார். But John says, ஆனால் யோவான் சொல்லும்போது, Father given the 12 to Jesus. பிதாவானவர் இந்த
இந்த 12 பேரை தெரிந்தெடுத்து இயேசுவிடம் வழங்கினார். And one more verse, 17:11. இன்னொரு வசனம் யோவான் 17:11. I am no longer in the world, நான் இனி உலகத்தில் இரேன், but they are in the world. இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். And I am coming to you. நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். Holy Father, keep them in your name, பரிசுத்த பிதாவே, இவருடைய நாமத்திலே காத்துக்கொள்ளுங்க. which you have given me. யாரை காத்துக்கொள்ளணும்னா நீர் எனக்கு தந்தவர்களை. This is something God Father has given. இது பிதாவாகிய தேவன் தெரிந்தெடுத்து கொடுத்த ஜனங்கள். A man, Jesus, went and prayed. மனிதனான இயேசு கிறிஸ்து சென்று ஜெபித்தார். And that man, Jesus, in 17th chapter made a different statement. ஆனால் அந்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது வேறொரு காரியத்தையும் சொல்கிறார். Of course, he is 100% God, 100% divine, and 100% human. There is no change in that. இயேசுவை நாம் பார்க்கும்போது அவர் 100% தேவனாயும் இருக்கிறார், 100% மனிதனாயும் இருந்தார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. He went, he prayed, he chose. அவர் சென்று ஜெபித்து தேர்ந்தெடுத்தார். But here, ஆனால் அதை யோவான் சொல்லும்போது God chose, தேவன் தெரிந்தெடுத்து and God has given to him. தேவன் தந்தருளினார். Very simple. ரொம்ப எளிதா புரிந்து His கொள்ளலாம். decision இயேசுவின் தீர்மானமும் and Father's decision, பிதாவின் தீர்மானமும் it's all same. அது ஒன்று. Means what? என்ன அர்த்தம்? I'm not decided anything. நான் அதை தேர்ந்தெடுக்கலையா, I'm just sitting at the disposal of God to make every decision of my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தீர்மானங்களை எடுப்பதற்காக என்னுடைய வாழ்க்கை முற்றும் அவருடைய பாதங்களில் சரணடைந்து விட்டேன். So what made him to do that? எதனால இப்படி செய்ய முடிந்தது? Simple, through the power of the prayer. ஜெபத்தினுடைய வல்லமையினாலே இதை செய்ய முடிந்தது. Let me put it in this way. இதை இப்படி சொல்லாமே, If your decision உங்களுடைய முடிவுகளும் and God decision, பிதாவின் if முடிவுகளும் you want it should be same, அது ஒரே மாதிரி இருக்கணுமா? then spend more time on prayer. அப்ப ஜெபத்தில அதிக நேரங்களை செலவிடுங்கள். I know one sister. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். She given a testimony. அவங்க ஒரு முறை இப்படி சாட்சி சொன்னாங்க. I was praying நான் ஜெபித்து to கொண்டிருந்தேன். find a new tenant for my home. என்னோட வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு ஒரு ஆள் வருவதற்காக நான் ஜெபித்தேன். And one family has come. அப்போ ஒரு குடும்பம் வந்தாங்க. And I was reading this particular verse. அப்போ நான் இந்த வசனத்தை வாசித்துட்டு இருந்தேன். And that family has come. அப்ப அந்த குடும்பம் வந்தாங்க. In that verse there was no term called 5. நான் வாசித்த வசனத்துல 5 என்ற வார்த்தை வந்தது. And while I was reading, these people have come. அதை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது இந்த குடும்பமும் வந்தாங்க. And I looked at them. அவங்களை நான் பார்த்தேன். Husband, கணவர், wife, மனைவி, 3 children. 3 குழந்தைகள். Kudna 5. Total it comes to 5. God தேவன் answered பதிலளித்தார் my prayer. என் Oh, ஜெபத்திற்கு. welcome, you are the tenant. ஐயா நீங்க வாங்கயான வரவேற்று அவங்களை வீட்டுக்கு அமர்த்தினோம். 5 months later, 5 மாதம் கழித்து another testimony. மறுபடியும் சாட்சி சொன்னாங்க. Not this time, not a testimony, a prayer request. இப்போ ஒரு சாட்சியாக இல்ல, ஒரு ஜெப விண்ணப்பமாக. Could you please pray அண்ணா நீங்க ஜெபிக்க முடியுமா? for a new tenant for our home? எங்க வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு ஒருத்தர் வருவதற்காக. Then I found அப்போ நான் என்ன தெரிந்து கொண்டேனா, God has given that answer for 5 months. That's a 5 months tenant, it seems. அது 5 நபர்கள் இல்ல, 5 மாதங்கள் நான் புரிந்து கொண்டேன். Because 5, no, she missed it, maybe 5, but anyway 5, it's matching. 5 ன்னு வருது, அது கூட்டி கழிச்சு பார்த்தா இங்க செட் ஆயிருது. கூட்டி கழிச்சு பார்த்தா. But here, ஆனால் இங்கோ Jesus called them. இயேசு அழைத்தான். They were there with Jesus for 3.5 years. இயேசுவோடு 3.5 வருடம் பயணித்தனர். Jesus left. இயேசு சென்று விட்டார். Now move the book of Acts. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை பாருங்க. 30 plus years of history after Jesus Christ risen and ascended. இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பாக இருந்த 30 வருட சரித்திரம் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Look at their identity here. அங்கு அவர்களுடைய அடையாளத்தை பாருங்கள். 5 மாசத்துக்கு அப்புறம் இல்ல. It is not after 5 months. 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல. It is not after 5 years. 30 years approximately. 30 வருடங்கள் கிட்டத்தட்ட தாண்டின பின்பு. Read Acts chapter 17 verse 6. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். Of course it's talking about apostles, I know. அது அப்போஸ்தலரை குறித்து இங்க பேசுகிறது. But I mean all are the followers and apostles of Jesus Christ. ஆனால் அனைவருமே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அப்போஸ்தலராக இருந்த காலகட்டம். These men who have turned the world upside down have come here also. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று அந்த வேத வசனம் சொல்கிறது. What I'm trying to say, நான் என்ன சொல்ல விரும்புறேன், Mark says Jesus has chosen. Jesus made the choice. மார்க் சொல்லும்போது இயேசு தெரிந்தெடுத்தார், இயேசு இந்த முடிவை அவர்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்கிறார். Luke says
Jesus has made the choice. லூக்கா சொல்லும்போது இயேசு இவர்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்கிறது. John, in the book, the epistle of John, Jesus revealed, it is not me has chosen, it is the Father has given. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் போது இயேசுவே தன் வெளிப்படுத்தி அதை விளக்கும் போது நான் தெரிந்தெடுக்கவில்லை, பிதா தெரிந்தெடுத்து எனக்கு வழங்கினார் என்று சொல்கிறார். What connects these two? இந்த ரெண்டு காரியத்துக்கும் தொடர்பு என்ன? Simple prayer. இந்த ரெண்டுக்குமான தொடர்பு ஜெபம். What about our decisions? இன்னைக்கு நாம் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கு? Strategy says, ஒரு ஆய்வு இப்படி சொல்கிறது, an average, சராசரியாக every adult, ஒரு 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 மனிதன், ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறவன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 35,000 டிசிஷன் எடுக்கிறானாமா. An adult takes approximately 35,000 decisions in a single given day. And which means every 2 seconds you are making a decision. அதை இப்படி சொல்லலாம், ஒவ்வொரு 2 வினாடிக்கும் நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம். While we are preaching, நம்ம பிரசங்கம் பண்ணும்போது you may take a decision. நீங்க சில முடிவுகள் எடுப்பீங்க. கேட்கலாமா வேண்டாமா? Shall we listen or not? இல்ல கேக்குற மாதிரி இருக்கலாமா? Shall we act as if we are listening? இல்ல லைட்டா பிரேக் எடுக்கலாமா? Or take a small break? Physical break-ஆ mental break-ஆ? உடல் அளவிலா இல்ல மனதளவிலா? Pretend-ஆ practical-ஆ? இல்ல உண்மையா கவனிக்கிற மாதிரி நடிக்கலாமா இல்ல உண்மையிலே கவனிக்கலாமா? யாரையோ பத்தி பேசுற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல. But okay, every 2 seconds we are making decisions. ஒவ்வொரு 2 வினாடிக்கும் நாம் ஒரு முடிவுகளை எடுக்கிறோம். So which doesn't mean that அது இப்படி சொல்லலாம், oh Holy Spirit help me whether I need to hear this preaching or not. அப்படிலாம் எடுக்க சொல்லல. ஆவியானவரே இந்த பிரசங்கத்தை கேட்கலாமா கூடாதா? That is not the point. Holy Spirit please help me, morning I should take pongal or idli because it is just happened to be Sunday. ஆவியானவரே இன்னைக்கு நான் பொங்கல் சமைக்கவா இட்லி சமைக்கவா, ஏன்னா இது ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது. Because பொங்கல் சாப்பிட்டு போனா அங்க போய் பொங்கிர கூடாது. Because after a good pongal I should not come and have a great sleepover. பிரசங்கர் பொங்கிரவர் பிறகு. Maybe the preacher will see bad. No, we are not asking to play that game. அந்த மாதிரியான ஒரு விளையாட்டை நாங்க சொல்ல விரும்பல. But make every major decision. No, let allow him to make every major decision in our life. ஆனால் தேவனை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதற்கான அந்த சாவி அவர் கையில கொடுத்துருங்க. So whether I should buy it or not, இந்த காரியத்தை நான் வாங்கணுமா வேண்டாமா, whether I need to switch it or not, இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி போணுமா வேண்டாமா, whether I should go or not, நான் போகணுமா வேண்டாமா, whether I should say it or not, இந்த காரியத்தை சொல்லணுமா வேண்டாமா, whether I take this decision or that decision, இந்த முடிவு எடுக்கணுமா இல்ல இந்த முடிவு எடுக்கணுமா, whether I should do this or that, இந்த காரியத்தை செய்யணுமா இல்ல இந்த காரியத்தை செய்யணுமா. every day you know what are the places you really need wisdom and the guidance of God to make the choice. உங்களுக்கும் நன்றாகவே தெரியும், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த முடிவுகளை எடுக்குவதற்கு தேவையான ஞானத்தையும் அவருடைய வழிநடத்தலும் எனக்கு எப்படி தேவை என்று உங்களுக்கு தெரியும். He is our bridegroom. அவர் நம்முடைய மணவாளன். I am his bride. நான் அவருடைய மணவாட்டி. He is the head. அவர் என்னுடைய தலைவர். I am the body. நான் சரீரம். If I remove the head, தலையை அகற்றிவிட்டால் there is no use of the body. இந்த சரீரத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. Anything and everything that happens after the head depends on the head. இந்த தலையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளினாலேயுமே ஒவ்வொரு கைடன்ஸ்னாலேயும் தான் இந்த சரீரம் இயங்குகிறது. தலை இல்லனா தலைக்கு கீழ இருக்குது எந்த வேலை செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. If the head is not there, whatever things that's operating in the body, it's making no sense. In fact ஒரு வேலையும் செய்யாது. It cannot even move. So we need to treat him as the head. ஆகவே நாம் அவரை நம்முடைய தலைவராக வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We need to treat him as a bridegroom. அவரை நம்முடைய மணவாட்டியாக வைக்க You know வேண்டும். how do we treat him? மன்னிக்கவும், அவர் நம்முடைய மணவாளனாக வைக்க வேண்டும். Exactly. How do we treat him? நாம எப்படி அவரை வச்சிருக்கிறோம்? There was husband and wife. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. They got married. அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. And no, after the marriage you own everything. அந்த திருமண உடன்படிக்கை காரியங்கள் எல்லாம் சொன்ன பின்பாக during the celebration time, அது பின்பாக அந்த விருந்து நடக்கும் நேரத்துல one man was asking, ஒரு மனுஷர் கேட்டார், maybe we can say no Mr. John, வாயில வந்தனால ஜான் சொல்லிட்டேன், அவர் அண்ணன் என்ன சொல்றாங்க நினைக்க கூட இல்ல அப்புறம் ஷீபாவர் அர்த்தப்படுவாங்க. சொல்லு. ஒருவேளை அந்த உதாரணத்துக்கு அந்த மனிதரை நாம் ஜான் என்று வைத்துக் கொள்வோம். நம்ம ஜான் இல்ல ஜான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஜான். ஜான், how are you going to handle your life? ஜான் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்க நடத்த பிளான் பண்ணிருக்கீங்க? How are you going to make decisions? எப்படி முடிவுகள் எடுக்க போறீங்க? Because you got married. ஏன்னா திருமணம் ஆயிடுச்சுல. So far you take all your own decisions. இதுவரைக்கும் உங்க முடிவெல்லாம் நீங்களே எடுத்தீங்க. Now poor guy unfortunately or fortunately got married. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ இப்ப கல்யாணம் நடந்துடுச்சு. Now you need to take a number of decisions. இப்போ
இன்னும் நிறைய முடிவை நீங்க எடுக்கணும். How are you going to handle it? எப்படி இதை கையாள போறீங்க? Oh, Mr. John and Mrs. John, could you please tell me the answer? திரு மற்றும் திருமதி ஜான் அவர்களே, நீங்க இதை எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? And John said, அப்போ ஜான் சொன்னாங்க, we already spoke about it. நாங்க இத குறித்து ஏற்கனவே பேசிட்டோம். And we made a decision about it. அத குறித்து ஒரு முடிவை எடுத்துட்டோம். What is the decision? என்ன முடிவு ஐயா? Oh, I will take all the major decisions and she will take all the minor decisions. எல்லா முக்கியமான முடிவுகளை நான் எடுப்பேன், எல்லா முக்கியம் இல்லாத சாதாரண காரியங்கள் முடிவுகளை அவங்க எடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள். பெரிய விஷயத்துல நான் முடிவு எடுப்பேன், சோட்டா சோட்டா விஷயத்துல அவ முடிவு எடுப்பா. Major things I'll decide and all the minor things she'll decide. Wow, wonderful idea. ரொம்ப சிறப்பான ஒரு பிளான். Surely it will work out. கண்டிப்பா இது வேலை செய்யும். Fantastic. சிறப்பு. Appreciate your wisdom. உங்களுடைய ஞானத்திற்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். Appreciate your boldness. அந்த தைரியத்தை நாங்க பாராட்டுறோம். Come on. செம. And 20 years later, 20 வருடங்கள் தாண்டின பின்பாக they met. அவங்க மறுபடியும் சந்திச்சாங்க. Hey John, ஜான், how is your marriage life? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Oh, it's fantastic and fabulous. அருமையாக இருக்கு, சிறப்பா இருக்கியா? I still remember whatever the strategy that you made on the day of your wedding. உங்க திருமணத்திற்காக நீங்க திருமண நாள் அன்னைக்கு செய்திருந்த வியூகத்தை நான் இன்னைக்கு ஞாபகம் வச்சிருக்கிறேன். Fantastic. How does it go? அருமையான ஒரு வியூகம். எப்படி போச்சு? So you are taking all the major decisions and your wife is taking all the minor decisions. That's it, right? பெரிய முடிவெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க, சின்ன முடிவெல்லாம் அவங்க எடுக்கறாங்க. சரிதானே? So how does it go? எப்படி போச்சு? And he said, அப்ப அவர் சொன்னார், as of now we haven't got any major decision to be made. இதுவரைக்கும் வாழ்க்கையில எடுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய முடிவு ஒண்ணுமே வரலையே. பல பேர் சிரிக்கிறாங்க, ஏன் தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிறது தீர்க்கதரிசனமா சொல்றாருல. I am not a prophet, by the way. This is not something that is happening in any of our homes. But I am telling the truth with respect to church. ஆனால் சபை குறித்துதான உண்மை நிலைமையை சொல்கிறோம். This is how we take decisions. இன்னைக்கு நாம் இப்படி தான் முடிவு எடுக்கிறோம். Oh Jesus, you take all the major decision. இயேசுவே எல்லா முக்கியமான முடிவை நீங்க எடுங்க. What major decision? என்ன முக்கியமான முடிவு? Today I have the headache. இன்னைக்கு தலை வலிக்குது. Whether I have to take Saridon or Dolo, whatever it is. இன்னைக்கு சாரிடான் எடுக்கணுமா இல்ல டோலோ மாத்திரை எடுக்கணுமா? Should I go to the doctor or should I treat myself? Major decision, you take it. நான் மருத்துவர் இடத்துல போணுமா இல்ல நானே மாத்திரை சாப்பிட்டுக்கலாமா? முக்கியமான முடிவு நீங்க எடுத்துருங்க. And I need to send my kid to Sunday school. Whether I should send it or not, you tell me. நான் என்னுடைய குழந்தைய ஞாயிறு பாடசாலைக்கு அனுப்பணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. And should I go to the church or not, you tell me. சபைக்கு போணுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஆமான்னு தான் சொல்ல போறாரு. Obviously he'll say yes to all these things. ஏன்னா அதெல்லாம் தான் நீங்க செய்ய போறீங்க. Because those things only we will do. அது மட்டும் தான செய்றோம். But we do only those things. சண்டே சர்ச்சுக்கு போறோம். We'll go to Sunday to the church. சண்டே ஸ்கூலுக்கு போறோம். Go to Sunday school. அப்புறம் ஆஃபரிங் போடுறோம். And give offering. அப்புறம் ஆமென் போடுறோம். And then amen. அடுத்த வாரம் பார்க்கலாம். Let's see next week. இதுக்கெல்லாம் ஆண்டவர் டிசிஷன் எடுக்கணும். And we allow God to take all these decisions. God, ஆண்டவரே, should I quit the job or come to your ministry? என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டு ஊழியத்துக்கு நான் வரலாமா? That is minor decision. I will take it easily. அது சின்ன முடிவு, நானே எடுத்துக்கிறேன். I don't need the help of God. இதுக்கெல்லாம் தேவனின் உதவி எல்லாம் தேவையில்லை. I don't want to misuse God's wisdom. தேவனுடைய ஞானத்தை இந்த மாதிரி சின்ன காரியங்களை God himself trained me already. தேவன் என்ன பக்குவப்படுத்தி இருக்கிறாருயா? God told me, தேவன் எனக்கு சொன்னார், stay back in work. வேலையிலே தரித்திரு, get all the money, எல்லா பணத்தையும் வாங்கு, support all missions. Support all missions. எல்லா ஊழியத்தையும் தாங்கிக்கொள். That's it. அவ்வளவுதான். That's what I'm doing. அதுதான் செய்கிறேன். என்ன சொல்லும்போது யாரும் ஃபீல் பண்ணல. Are we taking major decisions or are we putting the place where God is taking all the major decisions? நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை நாமே எடுத்துக்கொண்டிருக்கிறோமா இல்ல நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல நாம் தேவனை வைத்திருக்கிறோமா? I have 15 minutes. எனக்கு 15 நிமிடம் இருக்கிறது. I'll tell you one man. ஒரு மனிதனை குறித்து சொல்ல போகிறேன். Who was not in the better covenant that we are in. நாம் இருக்கிற ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழ் இருந்த ஒரு மனிதன் அவர் அல்ல. It's a long story, but let me put it in a shortest manner. இது ஒரு பெரிய கதை, ஆனா ஒரு சிறிய தொகுப்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Just to show you that one man. அந்த ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன். He doesn't know the church that we have today. இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த சபை குறித்ததான காரியம் அவருக்கு இல்லை. He was not in the covenant that we are in today. நாம் இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் அவர் இல்லை. We never experienced the cross and everything, the salvation, that is outcome of cross and everything. இந்த சிலுவையும் இந்த சிலுவையின் வெளிப்பாடாக அதன் மூலமாக கிடைத்த இந்த ரட்சிப்பை போன்ற காரியங்களை அவர் அறிந்திருக்கவில்லை. He never had an experience of having God in him.
தேவன் நமக்குள்ளாக இருக்கிற அனுபவம் அவருக்கு இல்லை. But look at this guy. ஆனால் அந்த மனுஷனை He பாருங்க, doesn't have the holy scriptures the way that we have. இன்று நம்முடைய கையில இருக்கிற விதமான இந்த முழு வேதாகமும் அவருடைய கரத்துல இல்ல. He doesn't have the fivefold ministries that we do have. இன்னைக்கு நாம் வைத்திருக்கிற 5 வகையான ஊழியங்கள் அவருக்கு இல்லை. He doesn't have the corporate worship that we have. நமக்கு இருக்கிற சபை கூடி வருகிற ஆராதனை முறைமை அன்று இல்லை. He doesn't have the pastors and all the ministers though to having quickly help us. No, he doesn't have it all. நமக்கு இருக்கிறபடி போதகர்களும் ஊழியர்களும் எந்த தேவைக்கு நமக்கு உதவுகிற விதத்துல அவருக்கு இருந்ததில்லை. And he has got rejected by all the people. அநேக ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார். He rejected by his parents. தன்னுடைய பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டார். And he rejected by his brothers. தன்னுடைய சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டார். And he rejected by his friends. தன்னுடைய நண்பர்களாலும் புறக்கணிக்கப்பட்டார். And he rejected by his neighbors. தன்னுடைய சொந்தக்காரங்களால் புறக்கணிக்கப்பட்டார். And he rejected by all the people. அனைத்து ஜனங்களாலும் புறக்கணிக்கப்பட்டார். And that man is none other than David. அந்த மனிதர் வேற யாருமே இல்ல, தாவீது. I'll just give some highlights, some snippets about the life of David. அந்த தாவீதோட வாழ்க்கையில இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Please listen me, very carefully with your undivided attention. எந்த கவன சிதறலும் இல்லாமல் கவனமாக என்னை கேட்குமாறு கேட்கிறேன். Turn your Bible to 1 Samuel chapter 23 verse 1. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். Here, let me read it. Therefore David inquired of the Lord, shall I go and attack these Philistines? இரண்டாவது வசனம், அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார். So what is the context here? இங்க இதனுடைய பின்புலம் என்ன? This guy was running like a slave. இங்க ஒரு அடிமை மாதிரி இவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். And in fact the situation is not on his favor. அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அல்ல. So here God said you go. தேவன் சொல்கிறார் நீ போ. But look at the third verse. மூன்றாவது வசனத்தை பாருங்க. All the people are saying, ஆனா ஜனங்கள் எல்லாரும் சொல்லும்போது, behold, we are afraid here in Judah, how much more we can go to Gala against armies of Philistines. நாங்க யூதாயாவில் இருக்கும்போதே பயப்படுகிறோமே, பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். He went to God. அவர் தேவனிடம் சென்றார். God said go. தேவன் போ என்றார். Saul was chasing him. சவுல் அவரை தொடர்ந்து வருகிறார். Saul means the king was chasing him. சொல்லப்போனா ராஜாவாகிய சவுல் அவரை தொடர்ந்து வருகிறார். And the king is really literally trying to kill him. இன்னும் சொல்லப்போனா இந்த ராஜா தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று துரத்துகிறார். And the king, he has got this, he decided this is his lifetime mission to kill David. ராஜாவாகிய சவுல் தன்னுடைய வாழ்நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை என்ன தன் மனதில் தீர்மானித்தது, இந்த தாவீதை கொலை செய்வது. Now this guy went and prayed. இப்போ தாவீது சென்று ஜெபிக்கிறார். God said go. தேவன் போ என்றார். And he came. அவர் வந்தார். All the people are saying, எல்லா ஜனங்களும், no, even here it is dangerous, then how much more if we go to Gala? இங்கே இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறோமே, நாம் கேகிலாவுக்கு சென்றால் எவ்வளவு அதிகமான கடினமாக அது இருக்கும். இங்கேயே இருப்போமா சாவோமான்னு தெரியல, அங்க போன நிச்சயம் செத்துரும், அங்க போணுங்கிறீங்க. We are not sure whether we will be alive here itself, but you are calling us to go there. How can it be? If I was there, நாங்க இருந்தேனா, okay, maybe நீங்க சொல்றது ரைட் தான். சாரி ஆண்டவரே, நான் கூட போகணும்னு நினைச்சேன், பட் practically it is not possible. You please understand. I know you will understand me. I know you are a loving God. I'll talk to the people and say, whatever you're saying looks right, and I'll say to the God, Lord, you are understanding God. See what is happening here. All the people are telling this. You are a loving God. You'll understand me, right? So I'm not going. 23:4. 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். Then David inquired of the Lord again. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, and this is God's answer. கர்த்தர் இப்படி அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். Arise, go down to Gala. நீ எழும்பி கேகிலாவுக்கு போ. Then you know the rest of the story. அதோட தொடர்ந்து வர கதை உங்களுக்கு தெரியும். A fearful situation. ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. But still, ஆனாலும் ready to go. போவதற்கு தயாராக இருந்தார். If God said, தேவன் சொன்னால், whether the decision what God said is a convenient and comfort, I don't bother. I will go with whatever he says. தேவன் சொல்கிற காரியம் எனக்கு சாதகமாகவோ எனக்கு பிரியமானபடியோ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, தேவன் சொன்னால் அதை அப்படியே கீழ்ப்படிந்து செல்வேன். Situation is David escaped to the he escaped from Saul and he was in the Adullam. இங்க சூழ்நிலை என்னன்னா, தாவீது சவுலிடம் தப்பி அதுல்லாம் குகையிலே அவரை தன்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். Look at the people.
அவர் அங்க இருந்தபோது அங்க இருந்த ஜனங்களை பாருங்க. Distressed people, debt people, disappointed, all the people those who are in pain. மனமுடிவோடு சோர்வோடு பயந்து காணப்படுகிற ஜனங்கள் தான் அவருடன் காணப்பட்டனர். And Saul was like, I mean, he was so vigorous. ஆனால் சவுல் உக்கிர கோபமா இருந்தார். And he was chasing David. தாவீதை துரத்தி வந்தார். And with the help of Doeg, he killed all the, even priests. Doeg. தோவா என்ற மனிதனை கொண்டு அனைத்து ஆசாரிகளையும் அவர் கொன்று விட்டார். ஆசாரியனையே கொன்னுட்டு வெறி பிடிச்ச மாதிரி தாவீதை தேடி வந்துட்டு இருக்கான். He is like a madman who has already killed all the priests and he is running and rushing to kill David. ஆனா டேவிடோட சுத்தி இருக்கிறதெல்லாம் distress, debt and no disappointed people. ஆனால் தாவீதோடு கூட இருந்த ஜனங்களோ எளியவர்களும் வறுமையானவர்களும் சோர்வடைந்தவர்களும் வலியற்றவர்களுமே. In this context, இந்த பின்புலத்துல it is foolish to follow the decision of God. தேவனுடைய முடிவை பின்பற்றுவது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது. But still, ஆனாலும் he prayed. அவர் ஜெபித்தார். In this situation, இந்த சூழ்நிலையிலும் without praying, ஜெபிக்காம, without asking God, தேவனிடத்துல கேட்காம, he could have made a wise decision. Stay back. தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இங்கே தங்கியிருக்கலாம் என்ற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்க கூடும். That is the easiest, convenient way of living. அது ரொம்ப எளிமையான சௌகரியமான ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். Comfort zone. அது ஒரு சௌகரியமான ஒரு இடம். Stay back in Adullam. அதுலாம் குகையிலே தங்கி இருப்பது. Don't bother about all the other people. மற்ற எந்த ஜனங்களையும் குறித்து கவலைப்படாம. Live a selfish life. ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை. Protect yourself. தன்னை காத்துக்கொள்ள. Live comfortably. ஒரு சௌகரியமாக. That's it. அவ்வளவுதான். But if you go to God, ஆனா தேவனிடம் சென்றால் அவர் எப்படி இருந்தாலும் மாத்தி தான் சொல்வாரு. God will definitely give a response opposite to that. அதனால தான் நாங்க கேக்குறதே இல்ல. That's why we are not asking many times to God. யோனா மாதிரி. Like Jonah. நினைச்சேன் நீர் விட்டுருவீர்னு நினைச்சேன். I thought you will leave me. அதனால தான் நான் அப்பவே வர மாட்டேன். I thought you will not kill these people. That's why I said I'm not coming. நல்ல prophet. Good prophet. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். Turn to your neighbor. அவர் யோனாவை சொல்லல. He is not talking about Jonah. உனக்கு என்னமா புரியல? Are you still not understanding it? That is how we are. அப்படிதான் நாம் இன்று இருக்கிறோம். We know what God would say so that we don't inquire in prayer, or else we will made up our mind which is convenient for us and we made a prayer for the sake of praying and implement our own decisions. தேவன் என்ன சொல்வார்னு நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே தான் நாம் பல நேரங்களில் ஜெபித்து தேவனிடத்துல கேட்பது இல்லை. இல்லைன்னா இப்படி சொல்லலாம், நாம நம்முடைய மனதில் என்ன செய்யணும்னு முன்னாடியே தீர்மானித்து விடுவோம். ஜெபிக்கணுங்கிற சும்மா பேரளவுக்கு ஒரு ஜெபத்தை செய்து விட்டு நாம் என்ன தீர்மானித்தோமோ அந்த காரியத்தையே செய்ய ஆரம்பிக்கிறோம். Situation 1. முதல் சூழ்நிலை, everything is against. எல்லாமே அவருக்கு எதிராக. And he is running like a slave, but still he seek God. He sought God. ஒரு அடிமை போல ஓடிக்கொண்டிருந்தாலும் தேவனையே சார்ந்திருந்தார். Situation 2. இரண்டாவது சூழ்நிலை, he was about to be betrayed by the same people those who he had helped him. தான் யாருக்கு உதவினாரோ தன்னால் நன்மை பெற்ற ஜனங்களே தன்னை காயப்படுத்த எதிர்த்து நிற்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறாங்க. 23:11. 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். He went. அவர் சென்றார். When all the Caleb people have been surrendered to Saul and about to support Saul to catch David. இந்த எல்லா ஜனங்களும், கேகிலாவில் இருந்த எல்லா ஜனங்களும் சவுலுக்கு உதவி செய்து சவுலுக்கு ஒரு நன்மதிப்பை பெற்று தாவீதை அவங்க அகப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க தயாராக இருந்த சூழ்நிலை. And it's immediately out to run. உடனடியாக ஓட வேண்டிய சூழ்நிலை. யாருக்கு ஹெல்ப் பண்ணியோ அவனை ஏத்து நிக்கிறான். The one whom he has helped, the same guy is against him. Just run. ஓடி போக வேண்டும். But still, ஆனாலும் he inquired God. அவர் தேவனை தேடினார். Asking God, தேவனை நோக்கி, God, ஆண்டவரே, will they hand over me to Saul? சவுலின் கையில என்ன ஒப்பு கொடுத்து விடுவார்களா? நம்ம ஊர் தீர்க்கதரிசியா இருந்தா, if it's our prophet in our area, நம்மால இருந்தா, if he's somebody among us, கர்த்தர் உன் கூட இருப்பார். the Lord is with you. God will protect you. தேவன் உன்னை பாதுகாப்பார். He'll never leave you. தேவன் உன்னை விட மாட்டார். He'll never forsake you. தேவன் உன்னை கைவிட மாட்டார். You stay wherever you are. எங்க இருக்கிறீயோ அங்கே இருந்து கொள். God is there for you. தேவன் உனக்காக இருக்கிறார். Give me the காணிக்கை. Give me the offering. Give me the offering. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம அந்த ஆளுக்கு அந்த உணர்ச்சி சப்போர்ட் டப் பாக்கெட் எடுத்து அள்ளி கொடுத்துருவோம். And we move in our emotions and we give the offering. அவர் அடுத்த ஆளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல போயிடுவார். And he goes to the next person to give an offering and give a prophecy. வரும்போது இவர் இருக்க மாட்டார். The next time when he comes, this person will because Saul is closer. ஏன்னா சவுல் நெருங்கி விட்டார். He went and prayed. தாவீது சென்று ஜெபித்தார். And God said, தேவன் சொன்னார், yes, ஆமாம், they will hand over you. அவர்கள் சவுலின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார்கள். What should I do? தேவனே, நான் என்ன செய்யணும்? should I no, Saul will come. சவுல் வரப்போகிறாரா? What should I do? நான் என்ன செய்யணும்? Go away.
கிளம்பி செல்ல வேண்டும். And they will surrender you. அவர்களை ஒப்பு கொடுப்பார்கள். And David started. தாவீது கிளம்பினார். No need to ask God in this situation. இங்க தேவனிடத்துல கேட்கணும்னு எந்த ஒரு தேவையும் இல்ல. You are an Adullam. அதுலாம் குகையில இருந்தான். You came here to save these people. இந்த கேகிலாவுக்கு வந்து இந்த ஜனங்களை காப்பாற்ற வந்தான். You saved these people. இந்த ஜனங்களை காப்பாற்றினான். Saul came to know that. சவுலுக்கு அது தெரிந்து விட்டது. And Saul came here. சவுலும் இங்கே வந்து And விட்டார். all the people are joined with Saul. இந்த எல்லா ஜனங்களும் இப்பொழுது சவுலோடு சேர்ந்து விட்டனர். Default didn't run. அப்போ உடனடியா ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. Even in that situation, David wanted to know the will of God. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட தனக்கு சாவு நெருங்கி இருந்தது போதிய சூழ்நிலை வந்ததும் கூட தாவீது தேவனை சித்தம் என்ன என்று அவரிடத்தில் கேட்டறிந்தார். Hudson Taylor was about to go to his mission field. ஒருமுறை ஹட்சன் டெய்லர் தன்னுடைய ஊழிய பகுதிக்கு செல்ல முயற்சிக்கும் போது, the first time he is just going to China. முதல் முறையாக சீன தேசத்திற்கு சென்றபோது, starting his mission. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் காலகட்டம். And his ship was in a great danger. அப்ப அவர் செஞ்ச அந்த அவருடைய ஷிப் அந்த படகு ஒரு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. There is no wind. அங்க காற்று எதுவுமே இல்ல. So they removed the sail and everything. ஆகவே அந்த பாய்மரங்களை அவங்க எடுத்து விட்டனர். So there is no wind. அங்க எதுவும் காற்று இல்லை. But the waves are so fast. ஆனால் அலைகள் மிக வேகமாக அடித்தது. And the wave is carrying the vessel toward the reefs. ஆகவே இந்த அலைகள் வேகமாக அடித்ததனால இந்த கப்பலை அது ஒரு பாறைக்கு நேராக அடித்து செல்ல முயற்சித்தது. And the reefs was nearby an island. இந்த பாறைகள் எல்லாம் ஒரு தீவுக்கு அருகே காணப்பட்டது. And in that island there are a lot of cannibals. அந்த தீவிலே மனிதர்களை சாப்பிடும் ஜனங்கள் வசித்துக் கொண்டிருந்தனர். They tried all the methodologies. தங்களால் முயன்ற எல்லாவற்றையும் அவங்க செய்தனர். Failed. தோற்று போனாங்க. What they can do now? இப்போ என்ன செய்ய முடியும்? Either you go with the boat and be a good breakfast for those cannibals. இந்த கப்பல்லே சென்று அந்த மனிதர்களை சாப்பிடும் மனிதர்களுக்கு நாம் ஒரு உணவாக மாற வேண்டும். Not just a breakfast, maybe like a feast. அது காலை உணவு மாத்திரம் இல்ல, ஒரு விருந்தாவே நம்ம மாறிடுவோம். Or else jump into the sea. இல்லனா கடல்ல குதிச்சாகணும். Try your own methodologies. எதையாவது செய்ய வேண்டும். Take a wood or try to stay like Paul. ஒரு படகுல இருக்கக்கூடிய ஒரு கம்பை பிடிச்சிட்டு ராத்திரி முழுதும் பவுலை போல நம்ம முயற்சி செய்யணும். The captain came out. அப்ப அந்த கேப்டன் வந்தார். He said, மாலுமி சொன்னார், we have tried all our possibilities. எங்களால் முயன்ற எல்லாவற்றையும் நாங்கள் முயற்சி செய்து விட்டோம். And Hudson said, ஹட்சன் சொன்னார், no, இல்ல, we didn't try one more possibility. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம செய்யல. What is that? என்னது? On the board, we are 3 of us are good Christians. இந்த படகுல நாங்க 3 பேர் ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். We didn't pray. நாங்க இன்னும் ஜெபிக்கல. That is the good methodology that we need to implement in this situation. இந்த சூழ்நிலையில பயன்படுத்த வேண்டிய சிறந்த வியூகம் இதுவே. Let's come together and pray. நம்ம சேர்ந்து வந்து ஜெபிப்போம். Look at the situation. அந்த சூழ்நிலையை பாருங்க. The vessel is almost about to hit on the reefs and land on the island in which there are cannibals. கப்பல் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாறைகளை இடித்து அந்த தீவுக்கு சென்று விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தீவிலேயோ மனிதர்களை சாப்பிடும் ஜனங்கள் காணப்படுறாங்க. This is the time we need to say our last rites and last prayers. ஒருவேளை கடைசி ஜெபத்தை செய்ய வேண்டிய நேரம் இதுவா கூட இருக்கலாம். இங்கதான் the Lord is my shepherd. That's when we say கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் Lord, I am coming. தேவனே, நான் உம்மிடத்தில் வருகிறேன். Give your hand. கையை பிடிச்சுக்கோங்க. கண்ணுக்கு பரலோகம் தெரிஞ்சிருச்சு பக்கத்திலே. I can see the heaven very closer. But they prayed. ஆனா அவங்க ஜெபித்தாங்க. All 3 prayed. 3 பேரும் ஜெபித்தனர். And Hudson Taylor came to the roof, the top place of the vessel. அந்த கப்பலுடைய மேல் தட்டிற்கு ஹட்சன் டெய்லர் வந்தார். He just untied the sails. அவர் அங்க கேட்டிருந்த பாய்மரங்களை அவிழ்த்து விட்டார். Why? ஏன்? No, we have prayed. இல்ல நாங்க ஜெபித்தோம். He said no use. பிரயோஜனம் இல்லன்னு மாலுமி சொன்னார். We have prayed. ஆனா நாங்க ஜெபித்தோம்ல. God will send the wind. கர்த்தர் கண்டிப்பாக காற்று அனுப்புவார். Untie the sails. பாய்மரங்களை அவிழ்த்து விடுங்கள். They did. செய்தாங்க. They got the wind. காற்றும் வந்தது. And still we know about the China Inland Mission. That is the power of the prayer. இன்னைக்கும் சீன தேசத்தில் சுதேச மிஷன் எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் ஜெபத்தின் வல்லமை. வல்லமை கேட்டு பூரிச்சாங்க. பாத்தியா நீ எனக்கு புல்லரிச்சிருச்சு. Pray. ஜெபம். David was in a situation where he has to run away. Even in that situation, he made a choice post prayer. தன் உயிரை காப்பாற்ற ஓட வேண்டிய சூழ்நிலையில் தாவீது இருந்த போதும் கூட தாவீது முடிவெடுக்கும் முன்பாக செய்த காரியம், அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான்.
1 Samuel 30 verse 8. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது You வசனம். all know the situation. உங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரியும். The city got burned by Amalekites. அமலேக்கியர் அந்த முழு பட்டணத்தையும் எரித்து விட்டனர். All the women taken as captives. எல்லா பெண்களையும் கைதிகளாக எடுத்து சென்றனர். And I mean, all raised their voice and wept. எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாக கதறி அழ ஆரம்பித்தனர். அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. மன்னிக்கவும், all the people are weeping. David's wife, they were also been taken away. தாவீதின் மனைவியும் சிறைபிடித்துக் கொண்டு செல்லப்பட்டார். He himself has to cry and weep and do all these things, lamenting and all these things. தாவீதும் அழுது புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். But all these people now stood against David. ஆனா இப்ப இந்த எல்லா ஜனங்களும் தாவீதுக்கு விரோதமாக நிற்க ஆரம்பித்தனர். நானா இருந்தா சொல்லிவிட்டேன், ஏன் பொண்டாட்டி போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கேன், நீங்க எனக்கு என்ன கல்லறிய வரீங்களடா? Maybe if I was there, I would have said, my wife is also taken as a captive, and why you guys are trying to come against me when I am lamenting? Maybe உங்களுக்கு ஒன்னு போயிருக்கலாம், எனக்கு ரெண்டு போயிடுச்சு. Maybe it's one for you but two for me. My two wives have been taken as a captive. என்னோட இரண்டு மனைவிகளையும் சிறைபிடித்து சென்றனர். இங்க அப்படிலாம் நடக்குமா இன்னைக்கு நம்ம ஊர்ல? நீங்க யாரும் நினைக்கிறீங்களா? அப்படி கேப்டிவிட்டில இப்ப நடக்கிறதே இல்லை, அப்படிலாம் நடக்காது. So two wives have taken away. இரண்டு மனைவிகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டனர். Time to lament. அழ வேண்டிய சூழ்நிலை. Lost all his strength. தன்னுடைய எல்லா பலனையும் அவர் இழந்து விட்டார். Oh, such a poor, pathetic, painful situation. அவ்வளவு ஒரு கடினமான வலி நிறைந்த அழுகை நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஐயா, வீட்டம்மா தூக்கிட்டு போயிட்டாரு, இப்ப என்ன பண்ணும்? உடனே போய் காப்பாத்தணும். My wife has been taken captive, so what should I do? I need to rush to get back her. ஓ, என் மனைவி ஊருக்கு போயிட்டா, பார்ட்டி அப்படின முடியாதுங்க. We cannot be happy saying that my wife has gone to hometown. At least you need to try immediately chase them. உடனடியாக பின்தொடர்ந்து அவர்களை பின்பற்றி அவர்களை கைப்பற்ற வேண்டும். Logically thinking, fundamental thing, no, like your wife has been taken away, run behind and chase them and find out. ஒரு சும்மா சாதாரணமா யோசிச்சு பார்த்தா அடிப்படையாகவே இந்த மனைவியை கைப்பற்றி செஞ்சாங்கன்னா அவங்களை பின்தொடர்ந்து அவர்களை காப்பாற்ற வேண்டியதானே காரியம். But David went and inquired, Lord. ஆனால் தாவீதோ தேவனிடம் சென்று என்ன செய்யணும்னு கேட்டறிந்தார். The situation is like no need to pray. அதுக்கு சூழ்நிலை பார்த்தா ஜெபிக்கணும் தேவையில்லாத மாதிரி இருக்கு. You yourself can make the choice. நீங்களே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. Your logical mind is enough to make a choice. உங்களுடைய மனம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிற நேரம். Even in that situation, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட he looked for God and his wisdom and his guidance. அவர் தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய ஞானத்தை அறிந்து தேவனுடைய வழிநடத்துதலை எதிர்பார்க்கிறார். Oh, these are all the desperate situations. இதெல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலை. Now everything is got settled. இப்போ எல்லாமே அப்படி நிறைவாய் காணப்படுற காலம். 2 Samuel 2nd chapter 1st verse. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். What is the context? அங்க இருக்கிற சூழ்நிலை என்ன? Saul is dead. சவுல் மரித்து விட்டார். Jonathan is dead. யோனத்தான் மரித்து விட்டார். Going to become a king of Judah. யூதாவுக்கு இப்பொழுது ராஜாவாக போகிற தருணம். So for running away from king, now he is going to become a king. இதுவரைக்கும் ராஜாவினிடம் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருந்த தாவீது இப்பொழுது தானே ராஜாவாக மாறப்போகிற தருணம். நல்ல கவனிங்க, we'll pray and pray for to get married. நாம் திருமணத்திற்காக தொடர்ச்சியாக ஜெபம் செய்து கொண்டே இருப்போம். After we got married, திருமணம் நடைபெற்ற பின்பு we'll put a rest, we'll give a rest for God. நாம் தேவனுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துருவோம். Sometimes even rest of our lives till other problem comes. சில நேரம் அடுத்த பிரச்சனை வர வரைக்கும் கூட அவருக்கு ஓய்வு கொடுத்து வச்சிரோம். And we'll pray for a job. சில நேரம் வேலைக்காக ஜெபிப்போம். Every day. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும். And so we get the job. என்னைக்கு வேலை கிடைக்கிறதோ and we'll tell God, Lord, now there is no job for you. I will tell you when the next job comes for you. இப்போ தேவனே உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல, அடுத்து ஏதாவது வேலை வந்துச்சுன்னா நான் கூப்பிடுறேன், அப்போ வாங்க. And another problem come. அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது, now God, you have a job, please come here. தேவனே உங்களுக்கு வேலை வந்துடுச்சு, இப்போ வாங்க. என்னது ATM டெலிவரி மிஷின் மாதிரி. Because we use him like an ATM machine. But here David, ஆனால் தாவீதோ about to become a king, ராஜாவாக போகிற தருணம். there was a challenge. அங்க ஒரு சூழ்நிலை. And he just want to move his, he just want to migrate in some other place. அவர் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு குடிபெயர வேண்டும். ஐயா, வீடு மாத்தணும். I just want to change my location. But look at this. But இங்க பாருங்க, David inquired the Lord, தாவீது தேவனை நோக்கி, shall I go up into the any cities of Judah?
நான் அங்க இருக்கிற யூதாவில் ஏதாவது பட்டணத்திற்கு செல்லலாமா? I was wondering why any cities of Judah. ஏன் ஏதாவது ஒரு பட்டணம் கேக்குறாரு? கேக்குற ஒரு நல்ல பட்டணம் பேரை சொல்லி கேட்க வேண்டியதானே? You are asking, right? Can't you ask for a good location in Judah? நீயே மேப்ல பார்த்து எது நல்ல கிரீனா இருக்குன்னு பார்த்துட்டு ஆண்டவரே கேக்குறதை அந்த பட்டணத்துக்கு போலாமான்னு கேட்டுக்கலாம்ல? You can look in the map, look for a fertile land and ask God, can I go for this particular place in Judah? God, தேவன், I want you to decide. நீங்க முடிவு செய்யணும். Before even though I am going to become a king. நான் ராஜாவாக போகிற நாட்கள் வந்தபோது கூட, ஆனாலும் you are my Lord. நீங்க தான் என்னுடைய ஆண்டவர். I want you to make the decision. நீங்க தான் என் முடிவுகளை எடுக்க வேண்டும். Now let's go further. தொடர்ச்சியாக பாருங்கள். Look at 2 Samuel 5 verse 19. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். Anointed the king of Judah now. இப்பொழுது யூதாவிற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். Running like a slave. ஒரு அடிமையாக ஓடிக்கொண்டிருந்தார். And in a turmoil situation. ஒரு கடினமான சூழ்நிலையில் வந்தார். About to become a king. ராஜாவாக ஆக போகிற ஒரு தருணம் இருந்தது. Now became a king of Judah. இப்பொழுது யூதாவிற்கு ராஜாவாகவே மாறிவிட்டார். And same Philistines whom he has already conquered. இதற்கு முன்பாக எந்த பெலிஸ்தியரை தோற்கடித்தாரோ அதே பெலிஸ்தியர்கள். Same Philistines. அதே பெலிஸ்தியர்கள். But still ஆனாலும் he prayed. ஜெபித்தார். David inquired of the Lord. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். King has all the troops. இந்த ராஜாவுக்கு இப்பொழுது படைபலம் எல்லாமே இருக்கிறது. அந்த சும்மா அடிபட்ட ஜனங்கள் இல்லங்க, இது படை இருக்குது. It is not the distressed people like earlier, it is the army of the king. Still inquired. ஆனாலும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார். Went again Philistines. பெலிஸ்தருக்கு விரோதமாக asked God. God said go. தேவனிடத்தில் சென்று போலாமா என்று கேட்டார். தேவன் போ என்றார். அவரும் சென்று அவர்களை ஜெயித்தார். Came back. திரும்பி வந்தார். They are coming back. மறுபடியும் அவங்க வராங்க. I don't want to go back to God for the same answer. அதே பதில திரும்ப தேவனிடத்தில் போய் கேட்கணுமா? This time let me go. நானே செல்லலாமே? No. இல்லையா? He waited again. மறுபடியும் ஜெபித்தார். He asked again. மறுபடியும் தேவனிடத்தில் விசாரித்தார். Just the 3rd verse and the 5th verse. 3ஆம் வசனம் தொடர்ந்து 5வது வசனம். Sorry, 19th verse and 22nd verse. மன்னிக்கவும், 19வது வசனம் தொடர்ச்சியா 22வது வசனம். He went again. அவர் மறுபடியும் கர்த்தரிடத்தில் சென்று, that is how everything ஒவ்வொரு சூழ்நிலை அவர் இதை செய்தார். not only that, அது மாத்திரமில்லை, after he became a king of everything, முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவான பின்னும் he inquired everything with God. அவர் ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து காரியங்களை செய்கிறவராய் The time is up, so just to finish here. நேரமானதனால இதோட முடிக்க போகிறோம். So you know about Abraham Lincoln. உங்களுக்கு ஆபிரகாம் லிங்கனை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். All the story you would have heard me saying this. இதை நானே முன்னாடி சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. James E. Murdoch, his friend who was the actor of the play. சில நாடகங்களை நடிக்கிற ஜேம்ஸ் இ மர்டாக் அவருடைய நண்பர் அந்த நாட்கள் இருந்தார். During the Civil War, James E. Murdoch stayed in the White House. உள்நாட்டு போர் நடக்கும்போது அந்த வெள்ளை மாளிகையில ஆபிரகாம் லிங்கனோட இந்த ஜேம்ஸ் இ மர்டாக்கும் தங்கி இருந்தார். Abraham Lincoln is a president now. ஆபிரகாம் லிங்கன் இப்பொழுது ஜனாதிபதி. Lot of defeats in his life, lot of failures in his life. In fact, there was no success before he became a president. அவருடைய வாழ்க்கையில் अनेक சோதனைகள், अनेक பிரச்சனைகள், अनेक தோல்விகள். இன்னும் சொல்லப்போனா அவர் ஜனாதிபதி ஆகும் முன்பாக அவர் சந்தித்தது எல்லாமே தோல்விகள் தான். So it is obvious that you have prayed a lot throughout all these failures. ஆகவே இது நமக்கு எளிதாக புரியும். இந்த ஒவ்வொரு தோல்விகளின் மத்தியிலும் அவர் अनेक நாட்கள் ஜெபித்திருப்பார். வேலை கிடைக்கணும் நம்ம ஜெபிச்ச மாதிரி, கல்யாணம் முடியணும்னு ஜெபிச்ச மாதிரி, குழந்தை வேணும்னு ஜெபிச்ச மாதிரி, அப்படி பல காலம் ஜெபிச்சிருப்பாரு. கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜெபிக்காம இருக்கிற மாதிரி அவரும் இருந்தாரானா இல்ல. We would have prayed for a job, then we prayed for marriage, then we prayed for a child. We would have prayed for all these things and then we got all these blessings in our life. We forget God and stop praying, but that was not how Abraham Lincoln was. It was a civil war and 2 a.m. in the morning. அது உள்நாட்டு போர் நடந்த சமயம், நடுராத்திரியில் 2 மணி. And James E. Murdoch, he just came for a walk. ஜேம்ஸ் இ மர்டாக் சும்மா நடப்பதற்காக வெளியே வந்தபோது, and he looked at the he heard some noise. அவருக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டது. Some murmuring, some whispering. ஏதோ முணுமுணுக்கிற ஒரு சத்தம். And he looked at the president room. அவர் அப்படி பார்க்கும்போது ஜனாதிபதியின் அறை, the door was open. அந்த ஜனாதிபதியின் அறை கதவு திறந்திருந்தது. He was wondering, அவர் யோசிக்கிறார், who will be there in the room of president in this time? இந்த நேரத்துல ஜனாதிபதியின் அறையில யார் இருக்க முடியும்? He just sneaked in, just checked at who is there in. அவர் அப்படி ஊடுருவி உள்ள யார் இருக்கிறார்னு எட்டி பார்த்தால், and he saw Abraham Lincoln on his knees, a Bible open in front of him.
அங்கே ஆபிரகாம் லிங்கன் திறந்த வேதாகமத்தோடு நெடுமுழங்காலில் நின்று கொண்டிருக்கிறார். And he just overheard what he was praying. அவர் ஜெபிக்கிறது என்ன ஜெபித்தார் அவருக்கு உற்று கேட்டபோது, And Abraham Lincoln prayed, Lord, you have given the wisdom to King Solomon when he was young age, and I am like this. Please give me the wisdom to handle all the situations. அங்கே ஜனாதிபதியாக லிங்கன் ஜெபித்த காரியம், தேவனே சாலமோனுக்கு அவருடைய இள வயதில தேவன் ஞானத்தை கொடுத்தது போல இந்த சூழ்நிலையில இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தார். You know the rest of the story. அதுக்கு பின்னாடியோட கதை உங்களுக்கு தெரியும். Still we are celebrating, even the entire world against slavery is still celebrating Abraham Lincoln. இன்று கூட நாம் ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையை நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம். அடிமைத்தனத்துக்கு விரோதமாக இல்லை, அதை எதிர்த்து அதை அபாலிஷ் பண்ணுவதற்கு அவர் செய்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். My dear friend, எனக்கு அருமையான நண்பர்களே, we know Jesus is God. நமக்கு தேவனை கடவுள்னு மன்னிக்கும் கிறிஸ்துவ தேவன் நமக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம். He is really no need to pray. அவருக்கு ஜெபிக்கணும்னு எந்த தேவையும் இல்லை. The fullness of God, the fullness of deity in a human form, Colossians 2. கொலோசியர் 2 சொல்லும்போது அந்த தெய்வீக முழுமையாக மனிதனாக இருந்தார். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் இயேசுவுக்குள் இருந்தது. The fullness of God in bodily form. But look at him. ஆனால் அவரை பாருங்கள், prayed to make a decision. முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஜெபித்தார். 35,000 or 1,000 of decision every day. ஒவ்வொரு நாளும் 35,000 முடிவுகளை நாம் எடுக்கிறோம். How many critical decisions that we are making every day? எவ்வளவு முக்கியமான முடிவுகளை அனுதினமும் நாம் எடுக்கிறோம். When was the last time you discussed with God for every choice that you make in your everyday life? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் எடுக்கிற அனுதின முடிவுகளில கடைசியாக நாம் எப்பொழுது தேவனை கலந்தாலோசித்து எடுத்தோம்? That is why Paul says in Thessalonians, pray without ceasing. ஆகவேதான் பவுல் தெசலோனியருக்கு எழுதும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று காலையில எழுதுகிறார். 10 நிமிஷம் பைபிளை திறந்து விழுந்து ஜெபம் பண்றது இல்ல. It is not 10 minutes in the morning when you are sleeping and reading in the word. Sleeping and praying. மன்னிக்கவும், தூங்கிக் கொண்டு ஜெபிப்பதல்ல. ஆண்டவருடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து கிடந்த பிரதர். It's not saying that I fell flat on your face, Lord. நான் இன்னும் பழைய ஏற்பாடு humbleness விடல பிரதர். I have not left the humbleness of the Old Testament. A lot of spring came out of my mouth பிரதர். என்னோட வாயிலிருந்து தண்ணீர் பிரவாகம் ஊற்றானது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hope you understand. Not only in the morning, not only in the evening, pray without ceasing. காலையிலயோ மாலையிலயோ மாத்திரம் அல்லங்க, அனுதினமும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். A default permanent communion with God. தேவனுக்கும் நமக்கும் இடைவிடாமல் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு தொடர்பு அது. Keep speaking with him. அவரோட பேசணும். Keep communion with him. அவர் கூட தொடர்ச்சியாக ஐக்கியத்தில் இருக்கணும். Keep discussing with him. அவரோட கலந்தாலோசிக்க வேண்டும். While you're walking, while you're cooking, while whatever you do, just keep interacting with him. நீங்க நடந்தாலும் சரி, சமைத்தாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் சரி, அவரோட தொடர்பில் இருக்க வேண்டும். That is the life of a Christian who is led by the Spirit of God according to the very written scriptures. தேவனுடைய ஆவியானவர் வழிநடத்தலின்படி இந்த வசனம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற காரியத்தின்படி நடக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம ஊர்ல கொஞ்சம் வேற லெவலுக்கு போயிட்டோம். But in our community we have taken it a little extreme. ஆவியில நடத்தப்படுறோம். We say we are moving in spirit. ஆவியில பாவி நடத்தப்படுறான். You know, moving in spirit, the sinner is moving in a spirit. The inspired word of God will never contradict to the inscripted word of God. தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையானது தேவன் நமக்கு எழுதி கொடுக்கிற வார்த்தைக்கு ஒரு நாளும் முரண்பாடாக இருக்காது. Rhema will never contradict to the logos. தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அவரால் எழுதப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக இல்ல முரண்பாடாக இருக்காது. Study the word. இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். Get rooted in the word. இந்த வார்த்தைகளை தரித்திருங்கள். And keep communing with God. தேவனோடு தொடர்பு கொண்டிருங்கள். That is the life that will live like Jesus. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இயேசுவை போல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அடித்தளம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். Before, அதற்கு முன்பாக, at least in this week, இந்த வாரத்துல challenge yourself to pray, to come out of your comfort zone. உங்களுக்கு ஒரு சவாலாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சௌகரியமான வாழ்க்கையிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுக்கு ஒரு சவாலான ஜெபத்தை செய்யுங்கள். If this is so important for Jesus, then how much more and more it is important for you and me.
இயேசுவுக்கு ஜெபம் இவ்வளவு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் எவ்வளவு எவ்வளவு அதிகமான ஒரு முக்கியத்துவம் அது இருக்க வேண்டும். Let's learn to pray without ceasing and live like Jesus. God bless you. இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு கற்றுக்கொண்டு இயேசுவை பிரதிபலித்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.